ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷர் பாலா வீடியோ. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் இன் டபுள் அக்கௌண்ட் சிஸ்டம். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் நமக்கு தெரியும். நம்ம போடக்கூடிய எல்லா அக்கௌண்ட்ஸுமே பேஸ்ட் ஆன் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான். ஆனால் டபுள் அக்கௌண்டிங் சிஸ்டம்னு ஒரு செப்பரேட் சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் எந்த கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அதில் நம்ம ஒரு சம் வீடியோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சொல்யூஷனோட பார்க்கலாம். ஸோ டபுள் அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எது அப்படின்னா, பப்ளிக் யூட்டிலிட்டி அண்டர்டேக்கிங் சொல்லுவாங்க இல்லையா, பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீசஸ். ஸோ பொது சேவை நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க தான் இந்த டபுள் அக்கௌண்டிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, கேஸ் கம்பெனி, வாட்டர் கம்பெனி, வாட்டர் இருக்கு இல்லையா, வாட்டர் பிடபிள்யூடி. ஸோ இது மாதிரி சேவை நிறுவனங்களை, பொது சேவை நிறுவனங்கள் அப்படிங்கிற இந்த பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய அவங்களுடைய சேவை புரியக்கூடிய நிறுவனங்கள் தான் டபுள் அக்கௌண்ட் சிஸ்டம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கக்கூடிய பேட்டர்ன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாக வரும், பார்த்துக்கோங்க. அட் த சேம் டைம் ஏன் டபுள் அக்கௌண்ட்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்க, டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, நான் முதலே சொன்னேன். ஸோ பேஸ்ட் ஆன் த டெபிட் அண்ட் கிரெடிட், அதை பேஸ் பண்ணி பண்ணக்கூடியதான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அஃப்கோர்ஸ் இந்த டபுள் அக்கௌண்ட் சிஸ்டத்துலேயும் நம்ம அக்கௌண்டிங் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறோம். இருந்தாலும் ஏன் ஒய் தி சிஸ்டம் இஸ் கால்ட் எஸ் அ டபுள் அக்கௌண்ட் சிஸ்டம் அப்படின்னா, த பேலன்ஸ் ஷீட், த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் இஸ் டிவைடட் இன்டு டூ பார்ட்ஸ். ரெண்டு பகுதியாக ஒரு பேலன்ஸ் ஷீட் நம்ம ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா ஃபைனல் அக்கௌண்ட்ஸில், அது மாதிரி இதில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேலன்ஸ் ஷீட்டாக, இந்த பேலன்ஸ் ஷீட்டாக ரெண்டாக பிரித்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தான் திஸ் அக்கௌண்டிங் சிஸ்டம் இஸ் கால்ட் ஆஸ் அ டபுள் அக்கௌண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரெண்டு நேம் என்னன்னு சொல்லிடுறேன். ஒன்று ரிசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு பேர், அல்லது ஜஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்னு சொல்லலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜெனரல் பேலன்ஸ் ஷீட். ஸோ நார்மலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பேலன்ஸ் ஷீட் இஸ் டிவைடட் இன்டு டூ பார்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு ரிசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட், அனதர் ஒன் இஸ் எ ஜெனரல் பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த ஒரே பேலன்ஸ் ஷீட்டை ரெண்டாக பிரித்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தான் டபுள் அக்கௌண்ட்னு சொல்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது எலக்ட்ரிசிட்டி கம்பெனி டபுள் அக்கௌண்டிங் சிஸ்டத்தில் எப்படி ப்ராப்ளம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதை ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷனோட பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ராஷர் ஃப்ரம் ராஷர் பாலா வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் பார்த்துருவோம். ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் இன் டபுள் அக்கௌண்ட் சிஸ்டம். எலக்ட்ரிசிட்டி கம்பெனி, நான் சொன்ன மாதிரி கேஸ் கம்பெனி இருக்குது, ஸோ வாட்டர் போர்டு இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இதில் எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸ் தான் மேக்ஸிமம் சிலபஸ் எல்லா யூனிவர்சிட்டிஸ்லுமே இருக்குது. அந்த இதில் நாம் ஒரு சம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தி ஃபாலோயிங் ஆர் த பேலன்சஸ் ஆஸ் ஆன் 31st March 2004 இன் தி புக்ஸ் ஆஃப் த எர்ணாகுளம் பவர் அண்ட் லைட் கம்பெனி லிமிடெட். ஒரு இபியினுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டினுடைய சம் டீட்டெயில்ஸ் லெஜர் பேலன்சஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பர்டிகுலர்ஸ், டெபிட் பேலன்சஸ், கிரெடிட் பேலன்சஸ் ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டெபிட்டில் இருக்கிறதெல்லாம் அசட்ஸ், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இருக்கும். கிரெடிட் சைட்லேயும் லயபிலிட்டிஸு, இன்கம் எல்லாமே இருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், லாஸ்ட் லைனில் பாருங்கள், ஃப்ரம் தி அபோவ் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் ரெவன்யூ அக்கௌண்ட், நெட் ரெவன்யூ அக்கௌண்ட், ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் ஜெனரல் பேலன்ஸ் ஷீட். லாஸ்ட் ரெண்டு நான் சொன்னேன். இப்போ அது இல்லாமல் நாம் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். இந்த டபுள் அக்கௌண்ட் சிஸ்டத்தில் ரெவன்யூ அக்கௌண்ட், நெட் ரெவன்யூ அக்கௌண்ட்னு தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ 4 important accounts are prepared under the double account system. One is a revenue account, second one is a net revenue account, third one is a capital account, the last one is a general balance sheet. So general balance sheet is not a ledger, so it is a statement. இத நாளும் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃபுல் சம் will be asked under the double account system. ஸோ இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது நம்ம பார்த்துக்கலாம். சம் பார்க்குறப்ப நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்ஸ் ஒவ்வொரு தடவை நான் இந்த சம் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இது இந்த ரெண்டு ஸ்லைடு சம்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரையல் பேலன்ஸை டேலி பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த 4 லெஜர் அக்கௌண்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது வித் ஜெனரல் பேலன்ஸ் ஷீட். சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அக்கௌண்ட் தான். இது ஜஸ்ட் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க. பட் டபுள் அக்கௌண்ட் சிஸ்டத்தில் ஹெட்டிங் கரெக்டாக நீங்கள் எழுதணும். ரெவன்யூ அக்கௌண்ட் ஆஃப் எர்ணாகுளம் பவர் அண்ட் லைட் கம்பெனி லிமிடெட் ஃபார் த இயர் எண்டர் 31/3/2004 ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. பேலன்ஸ் ஷீட்டுக்கு மட்டும் தான்
ஆஸ் ஆன் அப்படின்னு போட்டு 31/3/2004 வரும். மற்றபடி ரெவன்யூ அக்கௌண்ட், நெட் ரெவன்யூ அக்கௌண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபார் தி இயர் எண்டட். 1 இயர்னுடைய கன்சாலிடேட் பண்ணி சம்மரைஸ்டு தான் வந்து ரெவன்யூ அக்கௌண்ட் அண்ட் நெட் ரெவன்யூ அக்கௌண்ட் போட போகிறோம். அதாவது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரி இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் போடுவோம் இல்லையா, அது மாதிரி. இப்போ வந்து மேக்ஸிமம் ரெவன்யூ அக்கௌண்ட் போகிறப்ப நமக்கு வந்து பேங்கிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் போட்ட மாதிரியோ அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் போட்ட மாதிரியோ எக்ஸாக்ட் ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்மேட்டுங்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 ஐட்டம்ஸ் ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, காஸ்ட் ஆஃப் ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் காஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லிட்டு இந்த 2 ஐட்டம் யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எழுதிக்கலாம். ஸோ இன்கம் வந்து கிரெடிட்ல எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ சம்மில் பாருங்க. ஸோ சம்மில் வந்து லேண்டு, மிஷினரி, மெயின் ஒவ்வொன்றும் 2 இருக்கு. நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது லேண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம போட போகிறோம், அதில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து எக்ஸ்பென்சஸ்ங்கிற மாதிரியோ இன்கம்ங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அடுத்த ஸ்லைடில் தான் இருக்குது பாருங்க. காஸ்ட் ஆஃப் ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இட் வில் பி டேக்கன் எஸ் அ ஃபர்ஸ்ட் ஐட்டம் இன் தி ரெவன்யூ அக்கௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கம்பெனி. So cost of generation of electricity 28,000, cost of distribution of electricity 4,000. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் எக்ஸ்பென்சஸ் எழுதிட்டோம். ஸோ இப்போ அடுத்த எக்ஸ்பென்ஸ் என்ன இருக்குன்னா ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் 4,000, மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 9,600, டெப்ரிசியேஷன் 16,000. இந்த மூணுமே எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ ஆல் தீஸ் 3 ஐட்டம்ஸ் மே பி போஸ்டட் இன் தி டெபிட் சைட் ஆஃப் த டபுள் அக்கௌண்டிங் சிஸ்டம். இந்த மூணுமே எழுதிட்டேன். ரெண்ட், ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ், மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன் எழுதியாச்சு. வேற அதர் இன்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கிரெடிட் சைடில் பார்த்து பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் கரண்ட், அதாவது பவர், எலக்ட்ரிசிட்டி பவர் தான் அவங்க விற்பாங்க இல்லையா, அதாவது கவர்மெண்ட் கொடுத்தாலும் சரி அல்லது என்ன வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம அந்த பவரை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, நம்ம வந்து சேல் ஆஃப் கரண்ட்டுங்கிறது இன்கம். அதே மாதிரி மீட்டர் ரெண்ட். ஸோ மீட்டரெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கும், அதுக்கு வந்து ரெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா பில்லில், இபி பில்லில். ஸோ அந்த ரெண்டுமே வந்து பேசிக் இன்கம் டு த எலக்ட்ரிசிட்டி கம்பெனி. ஸோ சேல் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெண்ட் ஆஃப் மீட்டர்ஸ் வந்து 1,04,000 and 4,000 ரெஸ்பெக்டிவ்லி மே பி போஸ்டட் இன் தி கிரெடிட் சைட் ஆஃப் தி ரெவன்யூ அக்கௌண்ட்டில் கொடுத்துட்டோம். ஸோ அவ்வளோதான் இருக்குது. இன்னொரு வேற என்ன இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர், இன்ட்ரீம் டிவிடெண்ட். அஃப்கோர்ஸ் இந்த ரெண்டுமே நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான். பட் தீஸ் 2 ஐட்டம்ஸ் வில் அப்பியர் ஒன்லி இன் தி நெட் ரெவன்யூ அக்கௌண்ட், நாட் இன் தி ரெவன்யூ அக்கௌண்ட். ஸோ அதனால நம்ம இப்போ ரெவன்யூ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் இன்கம் வருதோ அது இங்கே எடுத்துக்கிறோம். ஏன்னா டைரெக்டாக வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இங்கே எடுத்துக்கிறோம். பேலன்ஸ் பண்ணுறப்ப வந்து 46,400 ஆன்சர் வருது. ஸோ திஸ் இஸ் த பேலன்ஸ் ஆஃப் ரெவன்யூ அக்கௌண்ட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஆர் ஷுட் பி கேரிட் ஓவர் டு தி நெட் ரெவன்யூ அக்கௌண்ட். நெட் ரெவன்யூ அக்கௌண்ட்டுக்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டு கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ரெவன்யூ அக்கௌண்ட் வரக்கூடிய பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டை அல்லது எக்ஸஸ் ஆஃப் இன்கம்மை வந்து நம்ம வந்து நெட் ரெவன்யூ அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுதான் ஒரு ரெவன்யூ அக்கௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கம்பெனி. அடுத்து நெட் ரெவன்யூ அக்கௌண்ட் போயிடுவோம். ஸோ வந்து பேலன்ஸ் வந்து ப்ராட் ஆன் ப்ரீவியஸ் இயர் இருக்கு இல்லையா, அது சம்மில் இருக்குது பார்த்துருவோமா பாருங்க. சம்மில் வந்து நெட் ரெவன்யூ அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆன் 31/3/2003. நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது வந்து 31/3/2004. அப்போ 31/3/2003 இருக்கிறது ஓப்பனிங். அப்போ லாஸ்ட் இயர் நெட் ரெவன்யூ அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து இங்கே நம்ம எடுத்துக்கிறோம், 22,800 எடுத்துக்கிறோம். இப்போ 46,400 இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா ரெவன்யூ அக்கௌண்ட்டில். ஸோ அங்கே டெபிட் சைடு கிராஸ் ப்ராஃபிட் வந்ததுன்னா நம்ம கிரெடிட் சைடில் போஸ்டிங் போடுவோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். அதே மாதிரி பை ரெவன்யூ அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டு அந்த அமௌண்ட்டை போஸ்டிங் கொடுத்துக்கோங்க. அப்புறம் 2 இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ் வந்து நெட் ரெவன்யூவில் வரும்னு சொன்னேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரீம் டிவிடெண்ட் ரெண்டுமே டெபிட்ல எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் அனதர் ஒன் நெட் ப்ராஃபிட் மாதிரி. இது திஸ் பேலன்ஸ் கேரிட் டு த ஜென்ரல் பேலன்ஸ் ஷீட். ஸோ ஜென்ரல் பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நீங்கள் தேர்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து நெட் ப்ராஃபிட் வந்து எப்பவுமே பேலன்ஸ் ஷீட்ல வரும் இல்லையா, அது மாதிரி இதில் நம்ம எலக்ட்ரிசிட்டி கம்பெனியில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஜென்ரல் பேலன்ஸ் ஷீட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஸோ 45,200 இஸ் த ஆன்சர் ஆஃப் நெட் ரெவன்யூ அக்கௌண்ட். ஓகேவா? இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு இதுதான் டைட்டில், ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட் 31/3/2004. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் காலம்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ டோட்டலாக 8 காலம்ஸ் வில் கம் ஃபார் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஜஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் கூட இதை சொல்லலாம். ஸோ டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட், கரண்ட் இயர் அமௌண்ட் டோட்டல் பார்க்கணும். அதே மாதிரி இங்கே ரிசிப்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர் டோட்டல், இதான் நான் வந்து காலம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் செலவு பண்ணமோ அதுதான்.
அதாவது எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறப்ப ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் ரெவன்யூ அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிட்டோம். இது வந்து எக்ஸ்பெண்டிச்சருங்கிறப்ப கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதிக்கலாம். ஸோ ரிசிப்ட் சைடு அப்படின்னா நம்ம வந்து கேபிட்டல் லயபிலிட்டிஸுக்காக, அதாவது ஷேர் கேபிட்டல், டிபெஞ்சர்ஸு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இது மாதிரி வரக்கூடியதெல்லாம் வந்து கிரெடிட் சைடில் ரிசிப்ட் சைடில் எழுதிக்கலாம். ஏன்னா when the shares are issuedனா அமௌண்ட் கம்ஸ், அதனால ரிசிப்ட். டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணாலும் அமௌண்ட் கம்ஸ், அதனால ரிசிப்ட். லேண்டு மிஷினரியல் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம்னா அமௌண்ட் கோஸ் அவுட், அது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அசட்டுங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் இருக்கு. இங்கே பாருங்க, லேண்ட் இருக்கு 31/3/2003 அப்படின்னா ப்ரீவியஸ் இயருடைய லேண்ட் 1,20,000. இந்த கரண்ட் இயர்ல பர்ச்சேஸ் பண்ணது லேண்ட் எக்ஸ்பெண்டட் டியூரிங் 2003 to 4 வந்து 4,000. அப்போ ஓப்பனிங் ப்ரீவியஸ் இயர் லேண்ட் வந்து 1,20,000 ரூபாய் இருந்தது. இந்த கரண்ட் இயர்ல வந்து 2003-2004 4,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதான் கரண்ட் இயருக்கு வரும். ஸோ ப்ரீவியஸ் இயர் அண்ட் கரண்ட் இயர் டோட்டல் பண்ணி தான் நீங்கள் டோட்டல் காலத்தில் போடணும். கேபிட்டல் அக்கௌண்ட்ல நான் சொன்னேன் இல்லையா, காலம்ஸ் அது மாதிரி. அதே மாதிரி மிஷினரிலையும் வந்து ஓப்பனிங் இருக்கு, கரண்ட் இயரும் இருக்கு. மெயின் அப்படிங்கிறது ஒரு அசெட் டு த எலக்ட்ரிசிட்டி கம்பெனி. மெயின் ஃபிக்ஸ் பண்றாங்க இல்லையா, எலக்ட்ரிசிட்டி மெயின் பாக்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசெட் தான். அது வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்கு. அதாவது ஓப்பனிங்கும் இந்த கரண்ட் இயர் பர்ச்சேஸும் இருக்கு. ரெண்டையும் டோட்டல் பண்றப்ப டோட்டல் அசெட்ஸ் ஆயிடும். ஸோ லேண்டு, மிஷினரி, மெயின் இந்த மூணுமே வந்து நம்ம வந்து இங்கே எழுதிக்கலாம். பாருங்க, லேண்ட் 1,20,000 ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர் அமௌண்ட் லேண்ட் வந்து பர்ச்சேஸ் 4,000. அதான் லேண்ட் எக்ஸ்பெண்டட்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பெண்டட்னு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம லேண்ட் வாங்கியிருக்கோம், மிஷினரி வாங்கியிருக்கோம், மெயின் வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ டோட்டலுங்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் ப்ளஸ் கரண்ட் இயர் தான் வந்து டோட்டல். இப்போ 3 அசெட்டு நீங்கள் எழுதி டோட்டல் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ ரிசிப்ட் சைடில் வந்து என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். சம்மை பார்ப்போம். சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இங்கே இருக்குது இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் ரெண்டுமே இருக்கு. 4,39,200 ஈக்விட்டி ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் 1,60,000. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயருங்கிற மாதிரி கொடுக்கல. ஆனால் ஷேர்ஸ் வந்து எதுவும் கொடுக்கலன்னா கரண்ட் இயரில் தான் இல்லைன்னு எடுத்துக்கணும். அப்போ இங்கே பேலன்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் எடுத்துக்கிறோம், கரண்ட் இயரில் வந்து இல்லை. அதனால டோட்டல் அமௌண்ட் அதையே நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி டிபெஞ்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் எடுத்துக்கிறோம், கரண்ட் இயர் இல்லை, அதே அமௌண்ட் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான் ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய ஐட்டம்ஸ். இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா, டபுள் சைடுமே வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர் ரெண்டையுமே அந்தந்த சைடில் இருக்கிற பேலன்ஸ் அப்படியே டோட்டல் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் வந்து டெபிட் சைடில் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் 7,60,000 வருது, கரண்ட் இயர் வந்து 48,800 வருது, அப்படியே டோட்டல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைட்லேயும் வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து 599,200, கரண்ட் இயரில் டேஷ், டோட்டல் 599,200 போட்டுக்கோங்க. நீங்க எதை பேலன்ஸ் பண்ணணும்னா டோட்டல் காலத்தை மட்டும்தான் நீங்க பேலன்ஸ் பண்ணணும். ஸோ எது அதிகமாக இருக்குன்னு பாருங்க. 8,08,800 எக்ஸ்பெண்டிச்சர் சைடில், ரிசிப்ட் சைடில் வந்து 599,200. ஸோ அதனால டெபிட் சைடில் டோட்டல் பண்ணி அங்கே போட்டு கிரெடிட் சைடில் போட்டு நீங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா 2,09,600 ஆன்சர் வருது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் 2,09,600. ஸோ இது மாதிரி தான் இந்த அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ ஃபோர்த் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறது ஜென்ரல் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எர்ணாகுளம் பவர் அண்ட் லைட் கம்பெனி லிமிடெட் ஆஸ் ஆன் 31/3/2004. ஓகேவா? ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் வந்து லயபிலிட்டிஸ் அசட்ஸ்ங்கிற மாதிரி நீங்கள் டைட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் போகிறப்ப இந்த ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வந்தது இல்லையா, இந்த பேலன்ஸ் மட்டுமே எடுத்து கூட நீங்கள் போடலாம். ஆனால் ஜென்ரலாக எலக்ட்ரிசிட்டி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரும் டோட்டல் ஆஃப் ரிசிப்ட்ஸை தான் வந்து எடுப்பாங்க. இதில் டோட்டல் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 8,08,800. ஸோ டோட்டல் ஆஃப் ரிசிப்ட் வந்து 599,200. ஓகேவா? ஸோ அந்த டோட்டல் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது அசட் பர்ச்சேஸ் பண்ணதுனால ஜென்ரல் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அசட் சைடில் கேபிட்டல் அக்கௌண்ட் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 8,08,800 போட்டுக்கோங்க. அதே மாதிரி டோட்டல் ரிசிப்ட்ஸ் வந்து ஷேர் கேபிட்டலும் டிபெஞ்சர்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணது, அது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் டோட்டல் ரிசிப்ட்ஸ்னு சொல்லிட்டு 599,200. நம்ம அதே சொன்ன மாதிரி 2,09,600 கூட நீங்க அசட் சைடில் மட்டும் காமிக்கலாம். ஏன்னா அசட்ஸ் தான், அசட் சைடு எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் தான் அதிகமாக இருந்தது இல்லை, அப்படி காமிக்கலாம். ஆனால் எலக்ட்ரிசிட்டி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தான் காமிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதர் liabilities and assets எப்படி கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து எந்த அசட்ஸ் அண்ட் liabilities எல்லாம் எடுக்கல அப்படின்னா கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் liabilities எடுக்கல. அதாவது சண்டே கிரெடிட்டார்ஸ், அதே மாதிரி பில்ஸ் பேயபிளோ அல்லது சண்டே டெட்டார்ஸ், ஸ்டாக் இதெல்லாம் எடுக்காதனால அதெல்லாம் நமக்கு எங்க வரும்னா இங்கே தான் வரும், கேஷ் இதெல்லாம் வரும். இப்போ வந்து இந்த சம்ல இருந்து சண்டே கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, அது இங்கே எழுதிக்கலாம். அப்புறம் ரெவன்யூ அக்கௌண்ட்ல வந்து நம்ம போட்டோம் இல்லையா, பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் டு ஜெனரல் பேலன்ஸ் ஷீட் 45,200 இருந்தது, அந்த அமௌண்ட் இங்கே எழுதிக்கலாம். அப்புறம் டெப்ரிசியேஷன் ஃபண்டுன்னு ஒரு ஐட்டம் சம்ல இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் ஆல்வேஸ் டெப்ரிசியேஷன் ஃபண்ட் இஸ் அ லயபிலிட்டி தான். ஸோ அது வந்து நம்ம லயபிலிட்டி சைடில் எழுதிட்டோம். அதே மாதிரி
மாதிரி சண்டே கிரெடிட்டார்ஸ் அதர் டேட்டா சண்டே டேட்டாஸ் அதர் டேட்டாஸ் எல்லாம் டெஃபினட்டாக அசட்ஸ் கரண்ட் அசட்ஸ் அசட் சைடில் எழுதிக்கலாம். அப்புறம் கேஷ் இருக்குது சம்பளம் அதை எழுதிக்கலாம். வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். இப்போ நீங்கள் டோட்டல் பண்ணீங்கன்னா இந்த ஜெனரல் பேலன்ஸ் ஷீட் டெஃபினெட்லி ஷுட் பி டேலிட். இது வந்து உங்களுக்கு டேலி ஆகணும். ஸோ இன் திஸ் ப்ராப்ளம் ஜெனரல் பேலன்ஸ் ஷீட் இஸ் டேலிட் வித் த அமௌண்ட் ஆஃப் rupees 8,45,200 நமக்கு டேலி ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்ல முடியாது, நிறைய யூனிவர்சிட்டிஸ் அட்டானமஸ் காலேஜஸில் எல்லாமே சேம் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த சம் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த சம்மை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நம்ம டபுள் அக்கௌண்டிங் சிஸ்டனுடைய சம் வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் நிறைய சம்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.